நம்ம ஃபர் பேபிஸ் கிட்ட நம்ம தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான நம்ம செய்கிற தவறுகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் நலமும் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கையில் தான் இருக்குது. உங்களுக்கு டாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக கேட்பீங்க. ஒருவேளை நீங்கள் பெட் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபரி ஃப்ரெண்ட் ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீண்ட நாள் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம செய்கிற சில செயல்கள் நம்ம ஃபரி ஃப்ரெண்டுக்கு வலிகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தும்னா நீங்கள் நம்புவீங்களா? அதே மாதிரி நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியும் அட்வென்ச்சரான டைப். அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த குணத்தால் அவங்க சில ப்ராப்ளத்துலலாம் மாட்டிக்கிறாங்க. நம்மளே நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தற்செயலாக செய்கிற சில செயல்கள் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகலாம், ஆர் வலிகளை ஏற்படுத்தலாம். அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஃபரி ஃப்ரெண்டுக்கும் நமக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியான காலரை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வகையான காலருங்க கடைகளில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பட்டையான காலர். இந்த பட்டையான ஃப்ளாட் காலர் எப்படி இருக்கும்னா அதில் பக்கில் இருக்கும். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுடைய கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்டு வந்து பிரேக்அவே. இந்த பிரேக்அவே காலர் வந்து நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா, அவங்க எங்கேயாவது ஃபென்சிங்லலாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள தப்பிச்சு வர்றதுக்காக தான் இழுக்கும்போது அது தானாக ஓப்பன் ஆகிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி மாடல் ரொம்ப சேஃபாக இருக்கும் அவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி காலர்ஸ் எல்லாமே நம்ம பப்பிக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கழுத்தில் போட்டு அவங்க இழுத்துட்டு போனாங்கன்னா, ஒருவேளை நம்ம பப்பீஸ் எல்லாம் டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் போகும்போது நல்லா மூந்து பார்த்துட்டு க்யூரியஸாக நடந்து போகிற டைப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்னஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹார்னஸ் சூஸ் பண்ணும்போது கூட பிரேக்அவே லாக் மாதிரி இருந்ததுன்னா சூஸ் பண்ணாதீங்க. அதிலிருந்து கூட இழுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பப்பிக்கு காலர் போட்டு விட்டீங்கன்னா அதை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. டைட் ஆகிடுறாங்களா? ஏன்னா பப்பிங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த காலர் டைட் ஆகிரும். அதை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதே மாதிரி பெரிய டாக்ஸ் கூட காலர் போட்டு விட்டால் அவங்களும் குண்டாயிடுவாங்க. நம்மள மாதிரி தான் குண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய காலரையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சின்ன ஸ்மால் சைஸ் டாக்குக்கும் மீடியம் சைஸ் டாக்ஸுக்கும் ஒரு விரல் கேப் இருக்கிற மாதிரி கழுத்துலேருந்து அந்த பெல்ட்டுக்கு வந்து ஒரு விரல் கேப் இருக்கணும். இப்படி உள்ள நம்ம விரலை விட்டு பார்த்தா பெல்ட்டை கட்டிட்டு. இதே பெரிய சைஸ் டாக்ஸும் லார்ஜ் அண்ட் எக்ஸல் ரொம்ப பெரிய டாக்ஸுக்கு வந்து 2 விரல் கேப் இருக்கிற மாதிரி லூஸாக கட்டணும். நம்ம இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம ஒரு வேளை டைட்டாக கட்டிட்டோம்னா நம்ம பப்பீஸ் அதாவது டாக்ஸுக்கு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும், சோக் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக கட்டிட்டோன்னா அவங்க அவுத்துட்டு ஓட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு விரல் செக்கிங், அப்புறம் 2 விரல் செக்கிங். நெக் பெல்ட்டெல்லாம் டைட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சுவாச பிரச்சனை, அதாவது மூச்சு விடுறதுக்கும் பிரச்சனையாகும், மூச்சு திணறல் ஏற்படும். அப்புறம் இந்த கழுத்தில் வந்து அலர்ஜி மாதிரி தோல் பிரச்சனை கூட ஏற்படும். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை காருக்குள்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் போயிடாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. இது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட காருக்குள்ள டெம்பரேச்சர் நம்ம ஒரு தடவை கவர் பண்ண உடனேவே 20 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷத்தில் கூடிடும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க காருக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். நீங்கள் நிழல்லையே நிறுத்தியிருந்தா கூட அவ்வளோ சூடு அதிகமாயிட்டே இருக்கும். இதனால் அவங்களுடைய ஃபரி ஃப்ரெண்ட்ஸுடைய உடம்பும் சூடு அதிகமாயிட்டே இருக்கும். சன்ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. இதனால் யூரின் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வாமிட் வந்துடும், டயரியா வரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, மயக்கம் கூட ஆயிடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாகி தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் தடுக்கணுன்னா கொஞ்சோண்டு கிளாஸை வந்து இறக்கி விட்டுருங்க. எங்கேயும் ரோட்டில் நிறுத்திட்டு தனியாக விட்டுட்டு போகாதீங்க. மெயின் இந்த மாதிரி காருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போனதுனால நிறைய ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க. நம்ம குழந்தைங்கள கூட விட்டுறாதீங்க, மனித குழந்தைங்களையும் விட்டுறாதீங்க, எந்த பெட்ஸையும்
காருக்குள்ளே விட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உண்ணி ட்ரீட்மெண்ட், புழு மருந்து ட்ரீட்மெண்ட் மிஸ் பண்ணுறது. இந்த உண்ணி வந்து உடம்புல ஒன்று கூட இல்லாமல் நம்ம தரோவாக செக் பண்ணி எடுத்துடணும். கால் கடியில், பாதத்தில், உடம்புல மேல் முதுகு தண்டில், எல்லாம் கழுத்து போர்ஷனில், அப்புறம் வால் இருக்கிற இடத்துலலாம் நிறைய உண்ணிங்க இருக்கும். உடம்பை தரோவாக செக் பண்ணி ஒரு உண்ணி கூட இல்லாமல் பார்த்துக்காங்க. நேச்சுரலான முறைப்படி உண்ணி எப்படி சேர விடாமல் வச்சுக்கலாமல் வசம்பு மாதிரி ஐட்டமாக யூஸ் பண்ணி உடம்புல உண்ணி வராமல் பார்த்துக்காங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நக்கி நக்கி அந்த கெமிக்கல்னால வந்து அவங்களுக்கு கிட்னி கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த முறை சேஃபான முறையோ அதை யூஸ் பண்ணுங்கள் நம்ம பப்பிக்கு. உண்ணினால் கூட நிறைய பப்பீஸ் வந்து இறந்துருக்காங்க. அதனால் உண்ணியை நிறைய உண்ணி ஃபீவர் இருக்குது, வகைகள் நிறைய இருக்குது. அதை நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம் வீடியோவில். அதனால் உண்ணியை வந்து உடம்புல இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பப்பி உயிருக்கு. தரோவாக டெய்லி எல்லா உண்ணி இல்லாமல் இருக்காங்களான்னு பார்த்து பார்த்து எடுத்து விட்டுருங்க. அப்புறம் அந்த உண்ணி வந்து ரவுண்டாக பலூன் உண்ணியை வந்து நீங்கள் நசுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து நிறைய உண்ணிகள் பிறந்துடும். ஆயிரக்கணக்கான உண்ணிகள் பிறந்துடும். அதை தண்ணியில் போட்டு ஃப்ளஷ் பண்ணணும், இல்லைன்னா நெருப்பு வச்சு எரிச்சிடணும் அந்த பலூன் மாதிரி இருக்கிற உண்ணியை. புழு மருந்தும் டாக்டர் சொன்ன டைம் பீரியடில் புழு மருந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அழுக்கான பாத்திரங்கள். நம்ம ஃபர் பேபிஸுக்கு அழுக்கான பாத்திரத்தில் தண்ணியும் அழுக்கான பாத்திரத்தில் ஃபுட்டையும் நம்ம போட்டோன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திடும், ரொம்ப ரொம்ப குறைந்திடும். மேல் டாக்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய ஆணுறுப்பு கூட டேமேஜ் ஆயிரும். அந்த பவுலில் இருக்கிற பாக்டீரியாஸ் நம்ம ஃபர் பேபியுடைய வயிற்றில் போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அவங்களுக்கு புது புது நோய்களை உண்டாக்கி விட்டுரும் நம்ம ஃபர் பேபிஸுக்கு. இதனால அவங்களுடைய ஆயுட்காலம் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் யாரெல்லாம் உங்களுடைய ஃபர் பேபிஸோடைய பவுல்ஸை டெய்லி சுட தண்ணிலையும் சோப்லேயும் வாஷ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வெரி குட். யாரெல்லாம் டெய்லி வாஷ் பண்ணுறீங்களோ நீங்கள்லாம் உங்கள் ஃபர் பேபிஸை ரொம்ப லவ் பண்ணுறீங்க, நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெகுலர் செக்கப் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம ஃபர் பேபிஸை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்களால ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா, வலி இருந்ததுன்னா சொல்ல தெரியாது. டாக்டருங்க வந்து அவங்களுடைய மெயினான உறுப்புகள் இருக்கிற பகுதி மேல் போர்ஷனில் வந்து அவங்க அமுக்கி பார்த்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த கண்ணு ரெப்பையெல்லாம் கீழே இறக்கி பார்த்து, அப்புறம் பிளட்டெல்லாம் இருக்கான்னு இங்கேயே கூட சொல்லுவாங்க. நம்மளும் செக் பண்ணலாம். அந்த எளிரெல்லாம் வெள்ளையாக இருக்கா ஆர் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு ஒரு செக்கப் பண்ணி பார்த்து தான் டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குன்னு செக்கப் பண்ணி பார்த்து அவங்க சொல்லுவாங்க. இதனால தான் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஏதாவது எமர்ஜென்சி கேஸாக இருக்கலாம், அந்த டைமில் எமர்ஜென்சி ஆகிருக்கலாம், உடனே ஒரு பிளட் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தோம்னா மேஜர் ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பற்களை கவனிக்காமல் விடுறது. நம்ம பப்பீஸுடைய பல் வந்து க்ளீனாக இருந்தால் தான் அவங்க வாயில் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். பல்லெல்லாம் க்ளீனாக இல்லைன்னா பல் சொத்தையாகிறது, பல்லில் பாசப்படுகிறது, பிளேக் வர்றது. இதனால் பிளேக்கெல்லாம் வந்துருச்சுன்னா பாதி பல் ஏதாவது அவங்க கடிக்கும் போது உடஞ்சிரும். சின்ன வயசுலேயே பல்லெல்லாம் எளிறு லூஸ் ஆகி பல்லு விழ ஆரம்பிச்சிடும். ஒருவேளை பாதி பல் உடஞ்சதுன்னா அந்த மிச்ச பல்லுனால அந்த புண்ணை வச்சுட்டு அவங்களால கடிச்சு எதையும் மென்று சாப்பிடவும் முடியாது. அந்த பல் வலிச்சுட்டே இருக்கும், சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எடுக்கணும்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியது வரும். எவ்வளோ ஒரு வலியும் வேதனையான விஷயம் பார்த்தீங்களா நம்ம பப்பீஸ்க்கும் நமக்கும். இதை அவாய்ட் பண்ணணும்னா அவங்க ஓரல் செக்கப் அண்ட் ஓரல் க்ளீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ் இதையெல்லாம் நம்ம கொடுத்து, சூவெல்லாம் கொடுத்து, காயெல்லாம் அவங்க கடித்து சாப்பிடும்போது பல் வந்து சொத்தையாகாது, நல்லா க்ளீனாக இருக்கும். கூடவே டாக்டருடைய செக்கப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செல்லக்குட்டிங்களுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது செய்யலைன்னா வீட்டில் போர் அடிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் எரிச்சல் பட்டுக்கிட்டு கோவமாக தெரிவாங்க நம்ம முன்னாடி. இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்ம தினமும் அவங்க கூட நல்லா விளையாடும்போது நமக்கும் அவங்களுக்கும் இன்ட்ராக்ஷனில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாயிருவாங்க. தினமும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது புது புது ஸ்மெல்லும் புது புது சவுண்டையும் அவங்க வெளியே கேட்கும்போது அவங்களுடைய மைண்டும் புத்துணர்ச்சி பெறும், மென்டல் ஸ்டிமுலேஷனும் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டிமுலேஷன் செய்யும்போது உந்துதல் மைண்டுக்கும் பாடிக்கும் உடம்புக்கும் கொடுக்கும்போது அவங்க வீட்டில் நம்மளை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல், எந்த ஒரு சாமானியும் கடிக்காமல், எந்த சாமானியும் டெஸ்ட்ராய் பண்ணாமல் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பி டாக்ஸாக வீட்டில் இருப்பாங்க.
நீங்கள் ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். எனர்ஜி செலவு பண்ண முடியுமா, வாக்கிங்க்கும் விளையாடுறதுக்கும் எனர்ஜி டைம் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏதோ கடமைக்கு விளையாட வைக்கணும்னு நம்ம கொடுக்குற கொஞ்சமான எக்ஸசைஸும் கொஞ்சமான விளையாட்டு டைம் வந்து அவங்களுக்கு பத்தாது. டாக்ஸ் எல்லாம் ரொம்ப எனர்ஜியான அனிமல்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம நிறைய டைம் கொடுத்தா தான், நிறைய டைம் விளையாட வச்சு நல்ல எக்ஸசைஸ் வாக்கிங்கெல்லாம் பண்ண வச்சா தான் அவங்க வந்து காம் ஆவாங்க. கொஞ்சோண்டு எக்ஸசைஸ்லலாம் அவங்க வந்து காம் ஆயிட மாட்டாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது. நம்ம செல்லக்குட்டிங்களை நீங்கள் எப்போவாவது தனியாக உட்கார்றதையோ இல்லை ஒரு மாதிரி மூச்சு இறைச்சிக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி திரும்பிப்பாங்க. மூச்சு இறைக்கும் போது நாக்கெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை நம்மக்கிட்ட காட்டாமல் இருந்தாங்கன்னாவோ, இல்லை தனியாக உட்கார விருப்பப்படுறாங்க, சோர்வாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அடுத்த மிஸ்டேக், நம்ம ஃபர் பேபிஸுக்கு எந்த உணவு கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கலாம், உடம்புக்கு ஒத்துக்கலாம். ஆனால் நம்ம நிறைய ஃபுட்டு நம்ம பப்பீஸுடைய உயிரவே எடுத்துரும். அதில் சில நான் சொல்கிறேன். டீ, காஃபி, சாக்லேட், உப்பு, புளி, காரம், உலர் திராட்சை, காளான், பெரிய எலும்பு துண்டுங்கள், மீன் முள், வேக வைத்த எலும்பு, இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றியான டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் ஃபர் பேபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் உங்கள் ஃபர் பேபிஸுக்கு ஊட்டாமல் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வச்சுக்காங்க. நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் எந்த சாமானும் கீழே இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்கு எது கிடைச்சாலும் அதை விழுங்கிடுவாங்க. அவங்க ஃபேவரேட் ஆன சாமான் என்னென்னா சாக்ஸ். நம்ம சாக்ஸ் எல்லாம் விழுங்கிட்டாங்கன்னா அது வெளியே வராமல் மாட்டிக்கும் வயிற்றுலையே. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம யூஸ் பண்ணுற வயர் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிச்சி, சார்ஜர்லாம் பிடிச்சி கடிச்சிட்ருப்பாங்க. ரொம்ப டேஞ்சர். மேக்னெட்ஸ், காயின்ஸ், பேட்ரி, ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்காங்க. நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மருந்து ஐட்டம்ஸு, அவங்களோட ஆயின்மெண்ட்ஸ், சிரப்பு இதெல்லாம் கிடந்ததுன்னா கூட அவங்க எடுத்து அதை கடித்து முழுங்கிடுவாங்க. ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ப்ரீட் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு எந்த ப்ரீட் பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரீடை பற்றியான ரிசர்ச்சை நீங்கள் தரோவாக பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய ஃபர் மெயின்டெனன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்கின் மெயின்டெனன்ஸும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை பற்றியான நாலேஜ் இல்லாமல் நம்ம கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுன்னா மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம ஃபர் பேபி ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் நமக்கே தெரியாமல். அடிக்கிறது, திட்டுறது, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை அடித்து சொல்லி கொடுக்கலான்னா அவங்களால அதை கற்றுக்க முடியாது. அவங்களுக்கு மைண்டில் அது இருக்காது. ஏன்னா உங்கள் மேலே பயம் வந்துடும், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இதே நீங்கள் ட்ரீட்ஸ், அதாவது ரிவார்டு, வெகுமானம் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினாலையும் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அப்படியே செஞ்சு காட்டுவாங்க. உங்கள் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஒரே தடவையிலேயே வந்துருமானா வராது. நிறைய தடவை அவங்களுக்கு அந்த ட்ரீட்ஸை கொடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தோன்னா அதை ரொம்ப நல்லா கற்றுட்டு அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி என்கரேஜ் ஆகி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதே நீங்கள் அடித்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே யூரின் போயிட்டு பயந்து போய் நடுங்கி அந்த ட்ரைனிங் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், நம்பிக்கையே போயிடும். அந்த ட்ரைனிங்கை பார்க்கும்போதே இந்த ட்ரைனிங்னால தானே நான் அடி வாங்கினேங்கிறது தான் ஞாபகம் வருமே தவிர நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது அங்கே அவங்க கற்றுக்காமலே போயிடுவாங்க. நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கும்போது நம்மளை யாராவது அடித்து சொல்லி கொடுத்தா பிடிக்குமா, அல்லது ட்ரீட்டெல்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்தா பிடிக்குமா, ரிவார்டு கொடுத்தா பிடிக்குமா? கரெக்ட், நமக்கு ரிவார்டு தானே பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை மாதிரி தான். அவங்களுக்கும் நம்ம ரிவார்டு கொடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அதை ரொம்ப நல்லா கற்றுப்பாங்க. நம்ம ஊர் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கிற, ரோட்லேயே பிறந்து ஹோம்லெஸ்ஸாக இருக்கிற பப்பிங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை நினச்சி பாருங்கள். உங்களுக்கும் லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும்.
ஹோம்லெஸ் பப்பிக்கு வீடு கொடுத்த சாட்டிஸ்ஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். நான் ஏதாவது நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இன்னும் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.